ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். போன வீக் வந்து சிஸ்டர் வீடு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி தான் நாகர்கோவில் வந்திருந்தேன். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராகவே நடந்து முடிஞ்சுது. அந்த வீடியோவை தான் ஃபுல் விளாகாகவே கவர் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். காய்ப்பு வந்து மார்னிங் 9:30 to 10:30 தான் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து முந்தின நாளே வந்து போயிருந்தோம். போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறுபடி மார்னிங் வந்து ஷார்ப்பாக 9 o'clock வந்து போயிட்டோம். கரெக்டாக வந்து வெளியில் வந்து குடத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கச்சுல கரெக்டாக என்டர் ஆகிட்டோம். வந்து பால் எல்லாமே ஊற்றிட்டு நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக ரீச் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இல்லாட்டி நான் மிஸ் பண்ணியிருப்பேன். முன்னாடி டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்கொலை, அப்புறமா அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான சில செட்டிங்ஸ்லாம் வச்சு நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயுமே நிறைய ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சுவே நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ள டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளவர் வச்சு ரொம்ப நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆர்ச் மாதிரி செட்டப் பண்ணி சென்டரில் வந்து ஒரு விநாயகர் சிலை வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த ஆர்ச் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்தவங்களை வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப நல்லா செட்டப் பண்ணியிருந்துச்சு. இந்த லைட் வந்து கிச்சனோட மாஸ்டர் பீஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓப்பன் கிச்சனோட சென்டரில் வந்து இந்த லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. ஒரு லைட் போட்டாலே போதும், ரொம்ப பிரைட்டாக அந்த இடமே ரொம்ப லைட்டிங்காக இருந்துச்சு. இந்த ஷோகேஸ் வந்து முன்னாடிலாம் வந்து கிளாஸ் போட்டு கொஞ்சம் க்ளோஸ்டாக வைப்பாங்க. இப்போ எல்லாமே ஓப்பனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா செட்டிங்ஸுமே.
பால் காய்க்கும் போதே பால் வந்து எந்த சைடு பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா வந்து பால் வந்து வடகிழக்கா பொங்கிச்சு. அது எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா பொங்கல், அப்புறமா இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வடை, அப்புறமா கேசரி எல்லாமே ரொம்ப சூப்பர் குட் காம்பினேஷனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பொங்கலில் அவ்வளவுமே வந்து நல்லா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு எனக்கு பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருன்னா என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மெட் சிஸ்டர். நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் படித்தோம். ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் வந்து என்னோட இன்னொரு செட் ஆஃப் வெரி 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 குட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடமே தனியாக தெரிகிற அளவுக்கு வந்து ரொம்ப அரட்டைக்கு பஞ்சமே இருக்காது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் வந்து எங்களோட மெமரிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் நல்லா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
அவளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா. அவள் வந்து லயா வந்து 23rd டிசம்பர், அவள் பொண்ணு வந்து ஜனவரி 22nd. 1 month டிஃப்ரென்ஸ். கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே வந்து அன்னைக்கு தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பார்த்துருக்குறோம். ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா 7 வகையான கூட்டு, 3 வகையான பாயாசம், அப்புறமா குழம்புன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.